அமைச்சர் மனோ தங்கராஜன் பேச்சை அவை குறிப்பில் இருந்தே நீக்கிவிடுவேன் என்று சபாநாயகர் அப்பாவு பேரவையில் கண்டிப்பு காட்டியது பேசுபொருளாக இருக்கிறது. அமைச்சர் அவர்கள் சுருக்கமாக பேச வேண்டும் என்று அவை நாகரிகம் இல்லாம நான் பேச மாட்டேன் உறுதியை நான் என்னுடைய பேரவைத் தலைவர் சொல்லுங்க. வாங்க உலக அளவில் தலைவரே, இந்த சப்ஜெக்ட்ல நீங்க பேசினாலும் அவை குறிப்பில் வந்து நீங்க தான் போறேன். அது தேவையில்லை. அவைக்கு நீங்க பால் வளத்தை பற்றி எவ்வளவு மூத்த அமைச்சர்கள் எவ்வளவு பண்பா பதில் சொல்லிருக்காங்க. நீங்க அந்த இடத்துக்கு வாங்க. நீங்க சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு எச்சரிப்பது எதிர்க்கட்சி உறுப்பினரை அல்ல, அமைச்சரை. சட்டப்பேரவையில் பால்வளத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் அமைச்சர் மனோ தங்கராஜ் பேசும்போது சுருக்கமாக முடித்துக் கொள்ளும்படி சிரித்தபடி அறிவுறுத்தினார் சபாநாயகர் அப்பாவு. துணைக்கண்டத்தில் பலதரப்பட்ட மக்கள் வாழுகின்ற இந்த மண்ணில் வெறுப்பு பிரச்சாரத்தை கட்டவிழ்த்துவிட்டு, பொய் பிரச்சாரங்களை கட்டவிழ்த்துவிட்டு, உலக அளவில் பொய்ங்கிற வார்த்தையை உட்பட அவை குறிப்பிட்டு நீக்கிறது உண்மைக்கு புறம்பாக வாங்க. உலக அளவில் தலைவரே, நம்ம ஒரு அரசியல் கட்சி கொஞ்சம் அரசியல் பேசிதான் ஆகணும். இல்ல, இது ஒரு நெருக்கடியான தேர்தல் முடிஞ்சு நம்ம நிக்கும். நான் நீங்க தந்திருக்கக்கூடிய நேரத்தில் முடிச்சிருவேன். அதுல நீங்க கொஞ்சம் தயவு செய்து எனக்கு பேச அனுமதிக்க கேட்டுக்கொள்கின்றேன். ஆனால் அமைச்சரின் பேச்சு சிபிஐ தொடங்கி வெறுப்பு பிரச்சாரம் வரை சென்றதும் சப்ஜெக்டுக்கு வாங்க என்று கரார் காட்டினார். நீங்க பால் வளத்தை பற்றி எவ்வளவு மூத்த அமைச்சர்கள் எவ்வளவு பண்பா பதில் சொல்லிருக்காங்க. நீங்க அந்த இடத்துக்கு வாங்க. நீங்க தேவையில்லாம மீன் பிரச்சனை தேவையில்லை. தயவு செய்து எல்லாருக்கும் உங்களை விட நிறைய பேசக்கு சப்ஜெக்ட் இருக்கு. என்ன பேசன்னு இந்த சபையில ஒரு நாகரிகம் இருக்கு. தயவு பண்ணி அதை மட்டும் பயன்படுத்துங்க. பேச வந்த விஷயத்திலிருந்து மாறும்போது சபாநாயகர் அப்பாவு இப்படி கண்டிப்பு காட்டுவது இது முதல் முறையல்ல. இதற்கு முன்னரும் திமுக உறுப்பினர்கள், அதிமுக உறுப்பினர்கள், திமுக கூட்டணி கட்சி தலைவரான வேல்முருகன் ஆகியோரிடமும் சபாநாயகர் அப்பாவு அவையில் கண்டிப்புடன் நடந்து கொண்டுள்ளார்.